ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். அதுபோல் நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேரி அசெட் ஃபண்டு ஹவுஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா மேரி அசெட் நிஃப்டி இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிக் இடிஎஃப்னு ஒரு இடிஎஃப் ஃபண்டு நியூ ஃபண்டு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சம்பந்தமான நிறுவனங்களை தான் முதலீடு பண்ணுறாங்க. இந்த இடிஎஃப் ஃபண்டு தான் இந்தியாவில இருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சம்பந்தமான கம்பெனியில் முதலீடு பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ஆகும். குளோபல் எக்ஸ் சார்ட்டின் கணிப்புப்படி இவி வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், வரக்கூடிய காலங்களில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2023 9% பயன்பாட்டில் இருக்க இவி வெஹிக்கிள்ஸ் 2030 அதுவே 41% அதிகரிக்கும். கிட்டத்தட்ட 4% வளர்ச்சி இருக்கும். யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 2023 22% இருக்குது. இதுவே 2030 64% இருக்கும். கிட்டத்தட்ட 3 மடங்கு வளர்ச்சி தான். சைனாவில் தான் அதிகமாக 2023 பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குது, 34% இருக்குது. வேர்ல்டு வைடு சைனாவில் தான் அதிகம். இது 2030 பார்த்தீங்கன்னா 60% இருக்குன்னு நினைக்கிறாங்க. நல்ல வளர்ச்சி தான். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மடங்கு தான், அதாவது 34%இருந்து 60% தான். ஏற்கனவே அங்கே வளர்ச்சி ஆகியிருக்கனால இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் இவி வெஹிக்கிளோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2% தான் இருக்குது. இது 2030 தான் பார்த்தீங்கன்னா 20% வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த 20% பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் சைனாவில் ஏற்கனவே அதை ரீச் ஆகிடுச்சு. இது இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா 2%இருந்து 20%ங்கிறது கிட்டத்தட்ட 10 மடங்கு வளர்ச்சி இருக்குது. அதனால் இது சார்ந்த நிறுவனங்களோட ஷேர் ப்ரைஸ் நல்லா விலை உயர வாய்ப்புள்ளது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிளோட 2 வீலர் 3 வீலர் 4 வீலரோட சேல்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த வருஷம், அதாவது இந்த 2024 வருஷம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே அதிகமாக எலக்ட்ரிக்கல் கார் சேல்ஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே போல் பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 17 லட்சம் கிட்ட சேல்ஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 வீலர் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சத்துக்கு அதிகமாக விற்பனையாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3600 பஸ்ஸுக்கு மேலே இந்த வருஷம் வந்து சேல்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. வேர்ல்டு வைடில் இன்றைக்கி ரோட்டில் எத்தனை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடி வெஹிக்கிள். 2012 தான் பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் இன்ட்ரடியூஷன் பண்ணுறாங்க. 2014 இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46% வளர்ச்சி இருக்குது. இந்த சார்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு வருஷமும் வளர்ச்சி அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. கொரோனாவுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவி வளர்ச்சி இப்போதைக்கும் 2030 வந்து பார்த்தீங்கன்னா 8 மடங்கு வளர்ச்சி இருக்குன்னு கணிக்கப்படுது. இவி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2% தான் பயன்பாட்டில் இருக்குது. இது 2030 20% அதிகரிக்கும். 3 வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான் 10% இருக்குது, 45% இருக்கும். அண்டு 2 வீலர் பார்த்தீங்கன்னா இப்போது 5% தான் இருக்குது. 2 வீலரும் பார்த்தீங்கன்னா 2030 45% இருக்குன்னு கணிக்கிறாங்க. ஓவரால் இவி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% இருக்குது. 2030 பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். அதிகமாக பார்த்தீங்கன்னா 2 வீலர் மற்றும் 3 வீலரோட வளர்ச்சி தான் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நிஃப்டி இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிக் இண்டெக்ஸில் மொத்தம் எத்தனை கம்பெனி இருக்குது பார்த்தீங்கன்னா 33 கம்பெனிகள் இருக்குது. இதில் அதிகபட்ச ஹோல்டிங் உள்ள கம்பெனி பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா தான் 9.6% ஹோல்டிங் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாருதி இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார், எக்ஸில் இண்டஸ்ட்ரீஸ், மதர்சன் சுமிஸ், ஸ்கஃப்லர் இந்தியா, சிஜி பவர், அமராஜா பேட்டரி, யூனோ மிண்டா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட இருக்குது. அவங்க கூட பேட்டரி தயாரிப்பு இதில் வந்து மறுபடியும் இறங்குறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் இருக்குது, எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ். குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ராட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் வந்து 0.1% இருக்குது. மேரி அசெட் நிஃப்டி இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிக் இடிஎஃபோட பேசிக் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டுக்கு நியூ ஃபண்டுக்கு ஆஃபர் அப்ளை பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஜூன் 24 ஜூலை 5 வரை அப்ளை பண்ணலாம். இந்த ஃபண்டு ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்டு தான். இது ஒரு இடிஎஃப் ஃபண்டு தான். இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க் நேம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நியூ ஏஜ் அண்ட் ஆட்டோமேட்டிக் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்டுக்கு நீங்கள் என்ஓஎஃப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 10 கிடைக்கும்.
நியூ ஃபண்டுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே அலாட்மெண்ட் கிடைக்கும். இது லிஸ்டட் எப்போ பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை 15 வாக்கில் லிஸ்டட் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி முறையில் கூட இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம், இடிஎஃப்ல கூட. இந்த ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ் எக்தா கலா மற்றும் மிஸ்டர் அக்ஷய் உதய்சி. இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்எஃப்ஓ பீரியடில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 5000 முதலீட்டு ஆரம்பிக்கலாம். இந்த ஃபண்டில் எப்போனாலும் நீங்கள் செல் பண்ணலாம், எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம குரூப்போட டெலகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.